ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? என்னை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்களுடைய புதிய ஃப்ரெண்ட். என்னுடைய பெயர் அம்மு. என் உடம்பை பாருங்களேன். யாரோ வெள்ளை துணியில் கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி அழகான புள்ளிகள் இருக்குது இல்லையா? இதுதான் என்னுடைய ஸ்பெஷல். நான் என்ன சாப்பிடுவேன் என்று தெரியுமா? உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் என்றால் எனக்கு பச்சை பசேல் என்று இருக்கும் புல்லும் வைக்கோலும் ரொம்பவும் பிடிக்கும். நான் மற்றவங்களை போல் வேகமாய் சாப்பிட மாட்டேன். முதலில் எல்லாவற்றையும் வயிறு நிறைய சாப்பிட்டு அதுக்கு அப்புறமா படுத்துக்கிட்டு மெதுவாக மென்னு சாப்பிடுவேன். இதைத்தான் அசை போடுதல் என்று சொல்லுவாங்க. எங்க அம்மாவை நீங்கள் பார்த்திருக்கீங்களா? அவங்க ரொம்பவும் சமத்து. அவங்களை நீங்கள் பசு மாடு என்று கூப்பிடுவீங்க. எங்க அப்பாவை நீங்கள் காளை மாடு என்று சொல்லுவீங்க. எங்களை பராமரிப்பாளர்கள் நம்மை கோமாதா என்று அன்பா கூப்பிடுவாங்க. எனக்கும் ஒரு குட்டி தம்பி இருக்கான். அவனை நாங்கள் கன்றுக்குட்டி என்று சொல்லுவோம். குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் டெய்லி காலையிலும் சாயந்திரமும் ஒரு வெள்ளை பால் குடிக்கின்றீர்கள் அல்லவா? அது யார் தருவாங்க தெரியுமா? என் அம்மாதான். அந்த பாலில் நிறைய புரதச்சத்தும் எலும்புகளை வலுவாக்கும் கால்சியமும் இருக்கு. இதையெல்லாம் விட முக்கியமானது என் அம்மா தரும் பாலில் இருந்துதான் நீங்க விரும்பி சாப்பிடும் தயிர், வெண்ணெய், நெய், அப்புறம் சுவையான பன்னீர் இதெல்லாம் கிடைக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க ரொம்ப புத்திசாலியாக வளரலாம். குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? நான் போடும் சாணம் வீணானது கிடையாது. அது ஒரு இயற்கை உரம். செடிகளுக்கு இந்த சாணத்தை போட்டா செடிகள் ரொம்ப வேகமா ஆரோக்கியமா வளரும். நீங்க சாப்பிடுற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் கெமிக்கல் இல்லாம வளரணும்னா எங்களோட சாணத்தை தான் விவசாயிகள் பயன்படுத்துவார்கள். பஞ்சகவ்யம் ஒரு ஸ்பெஷல் மருந்து. உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய பால், தயிர், நெய், சாணம், அப்புறம் கோமியம் ஐந்தையும் கலந்து பஞ்சகவ்யம் ஒரு மருந்து செய்வாங்க. இது செடிகளுக்கு பயிர் ஊக்கியாவும் மனுஷங்களுக்கு சில நோய்களை குணப்படுத்தும் மருந்தாவும் பயன்படுகிறது. அதனால்தான் எங்களை நடமாடும் தெய்வம் என்று சொல்றாங்க. எங்களை பத்தி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா குட்டீஸ்? நாங்கள் உங்களுக்கு நண்பனாகவும் உதவியாளராகவும் எப்பவும் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. சரி நண்பர்களே, எனக்கு புல் சாப்பிட நேரமாயிடுச்சு. நான் கிளம்பட்டுமா? நீங்கள் எல்லாரும் தினமும் மறக்காமல் பால் குடிங்க, நல்லா படிங்க, ஜாலியா விளையாடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கிறேன். டாட்டா. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலேயுள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பே தான் நம்ம சேனலில் வரும் நம்முடைய மற்றைய நண்பர்களது கதையை பார்ப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும்.